ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியை கூட்டிகிட்டு காலேஜில் விடலான்ற மாதிரி சுரேஷ் வராரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்ததுனால மதியம் என்ன பண்ணுறாரு, சேஃபாக ஒரு ஆட்டோவில் ஏற்றி அமுச்சு விட்டுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க ராஜ் என்ன பண்ணுறாங்க, கோச்சிங் சென்டர் போகிறதுக்காக பாக்யராஜ் கூட வந்து இறங்குறாங்க. அப்போது இவருக்கு கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண கதிர் வந்து முத்துவேல் பக்கத்தில் இருக்கிறதுனால சரியாக பேசாமல் வச்சுறாரு. இதில் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க ராஜி. அப்புறம் வந்து இது மாதிரி முத்துவேலே கேட்குறாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியதானு கேட்க, இல்லை நான் அப்புறமா பேசிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு, கதிர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நிறைய செலவாகுன்ற மாதிரி முத்துவேல் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கதிர் சொல்கிறாரு. இல்லை நான் வந்து என் மேனேஜர்கிட்ட சொல்லி நான் காசு போடுறேன்னு சொல்லிட்டு கதிரோட அக்கௌண்ட் அனுப்பிச்சு 10 லட்சம் போட சொல்வார். இதை வந்து சக்திவேலுக்கு தெரியாமல் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்ல, இதை வந்து சக்திவேல் கேட்டுட்டு வந்து அந்த மேனேஜரை கேட்க, அவர் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி கதிருக்கு தான் 10 லட்சம் அனுப்பிச்சேன்ற மாதிரி சொல்ல, இவர் அந்த கோவப்படுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, கோமதி வந்து மலருக்கு உதவி பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து கண்ணாடி எடு, பத்திரிகை எடு, அப்படி இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, பாக்யராஜ் அம்மா லெமன் ஜூஸ்லாம் போடுன்ற மாதிரி சொல்ல, இதில் கோமதி டென்ஷன் ஆகி ஏங்க அவளே சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட நீங்கள் செஞ்சுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கராஜ் மாப்பிள்ளை உங்களெல்லாம் பார்க்க வராருன்ற மாதிரி ராகவன் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து கோமதி சொல்கிறாங்க, ஓ அப்படிங்கும் போது அவங்க வந்து தங்கராஜை பற்றி அருமை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மலர் நீ தான் வந்து சிக்கன்லாம் சமைக்கணும்னு சொல்ல, ஏங்க அவள் என்னங்க பண்ணுவா, கோமதி கேட்குறாங்க. இந்த மாதிரி காலையிலேயும் அவள் தான் சமைக்கிறான், மத்தியானமும் அவள் தான் சமைக்கிறா, இப்போ நைட்டுக்கும் சமைக்க சொன்னால் அவள் என்ன பொண்ணா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது, ஏன் எல்லாம் அவள் செஞ்சிருவா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க மலரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கோமதியாலேயே பொறுக்க முடியாமல் ராஜுவும் மீனாவையும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம அவளுக்கு போய் உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேங்காய் உரிக்க சொல்லி பூண்டெல்லாம் உரிச்சு என்னமோ அப்படியே ஃபன்னாக ஜாலியாக பேசுகிறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.